விவகாரத்தில் திமுக அரசின் கடந்த கால தவறுகளே காரணம் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை அரசு சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்திற்கு காவிரி நீர் வராமல் இருப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மெட்ராஸ் மைசூர் ஒப்பந்தத்தில் எடுத்த சரத்துக்களே காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் மின்கட்டண உயர்வு குறித்த வதந்திகளை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பரப்புவதாக சாடிய அமைச்சர் நிர்மல்குமார், சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவதுதான் காவிரி நீரை பெறுவதற்கான ஒரே வழி என தெரிவித்தார். இருக்கிற ஒரே ஆப்ஷன், அதாவது லீகலா உச்சநீதிமன்றத்தை அணுகிறதா நமக்கு இருக்கிற எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு மனதா அவங்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமா தெரவா இருக்காங்க. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்றதுல நம்ம அதுல முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல திமுக காலகட்டங்கள்ல நமக்கு வலுவான ஹோல்ட் இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட் மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்போவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக சிறப்பாக, ஏன்னா ட்ரிபுனல்ல 1998 அண்ணன் திரு துரைமுருகன் அவர்லாம் நிறைய பேசினார். ஆனா இதை பத்தி பேசவே இல்லை. அவர் 98 வந்து இந்த சிரத்தை இருந்துச்சு. அதாவது இந்த இப்போ நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடகா இருந்துச்சுனால் அந்த அணையின் இதை வந்து ஆபரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்ப இருந்துச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகள் இருக்கிற ஒரே ஆப்ஷன் உச்சநீதிமன்றம் மட்டும்தான். தென்காசியில் குற்றால சாரல் திருவிழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சாரல் திருவிழா கலைவாணர் அரங்கத்தில் மங்கள இசையுடன் தொடங்கியது. இவ்விழாவை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறியதோடு பல்வேறு அரசு துறை ஸ்டால்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங், மாவட்ட வருவாய் அலுவலர் வீராசாமி, மாவட்ட எஸ்பி அசோக்குமார் உட்பட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ராஜு, தென்காசி மக்களின் நீண்டகால கோரிக்கையான இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். தென்காசியில் தொடர் சாரல் மழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தின் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தண்ணீர் சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்துள்ளது. முதலமைச்சர் விஜய் தனது நெருங்கிய நண்பர் என்றும் அவரது முதல் படத்திலேயே பாடிய பெருமை தனக்கு உண்டு என பாடகர் மனு நிகழ்ச்சி தெரிவித்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை சலுகைகள் வழங்கும் புதிய திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல பின்னணி பாடகர் மனு 10,000 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை அட்டைகளை வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய அவர், முதலமைச்சர் விஜய் தனது நண்பர் என்றும் அவரது முதல் படமான நாளை தீர்ப்பு படத்தில் தான் பாடியது மறக்க முடியாத தருணம் என்றும் நிகழ்ந்தார். மேலும் பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்தது, பள்ளி மற்றும் மருத்துவ மண்டல பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியது என முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். சார், இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முதல் படத்திலேயே முதல் பாட்டு பாடிய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் சார் இருக்கிறது எனக்கு அளவுக்கு மீறிய சந்தோஷம். நிறைய நல்ல காரியங்கள் நம்ம எல்லோருக்கும் நடக்கப்பட்டு மனதார நம்புறேன். அந்த நல்லா இருக்கு சார். இப்போ வெரி வெரி ஹாப்பி. இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்ததோ, இந்த ஸ்கூல் ஜோன்ல, ரெசிடென்ஸ் ஜோன்ல, மெடிக்கல் ஜோன்ல, எல்லா இடத்துலையும் ஒரு சேஃப்டி இதுல லிக்கர் ஜோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமா வைக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம், வரவேற்கத்தக்க விஷயங்கள். வத்தலகுண்டுவில் ஓடும் அரசு பேருந்தில் மனைவி மற்றும் குழந்தையை வெட்டிய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்த மணிக்குமார் என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தனது மனைவி சந்திரகலா மற்றும்
13 வயது மகளுடன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நின்று அரசு பேருந்தில் ஏறி அறிவாளால் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. பேருந்து ஓட்டுநர் வத்தலகுண்டு காவல் நிலையத்தில் அருகே பேருந்தை நிறுத்தியதால் தப்பியோட முயன்ற மணிக்குமாரை காவல்துறையினர் விரைவாக செயல்பட்டு கைது செய்தனர். படுகாயமடைந்த தாயும் மகளும் தேனி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.